भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः। हरि ओम। कल्याणात्मकात्राय कविरात्मप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मनोगताभिराज्यं वक्रतुण्डं च भवेत्। अभ्रमं मङ्गलहितं मजनं विमलं सदा आनन्दतीर्थमधुरं भजे तापत्रयापरं। चित्रैः पदैश्च गम्भीरैः वाक्यैर्माणैर्खण्डितैः दुर्भावं निर्जयन्ती भातिश्री जयतीर्थवाक्। वन्दे नृसिंहतीर्थनिलयं श्रीव्यासराजपूजितं ध्यायन्तं मनसा सिंहशरणं। श्रीपादराजं गुरुं मन्दिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी। श्रीव्यासतीर्थगुरुर्भूयात् तत्पदिष्टान्तसिद्धये। तपो विद्यावैराग्यादिसद्गुणौकाकराणं वादिराजगुरुं वन्दे। हयग्रीवपदाश्रयान् भक्तानां मानसाम्भोजबाणवे कामधेनवे नमतां कल्पतरवे धीन्द्रगुरवे नमः। कुशाग्रवरहे वाणद्विदहे वादिपीतये आराधितश्रीपतये श्रीधीन्द्रयतये नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। दुर्वादिध्वान्तरवये वैष्णवेन्दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमोऽत्यन्तदयाळवे। मूकोऽप्यत्प्रसादेन मुकुन्दशयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये। आपादमूलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः। श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। தமிழா இந்த ஒரு சுபபர்வ காலம் நம்முடைய தர்மபுரியிலே விருப்பாட்சிபுரத்திலே நம்முடைய வீரவிட்டல முக்கிய பிராண ராகவேந்தருடைய சன்னிதானம், ராகவேந்தருடைய ஆராதனை விசேஷமாக நடந்து வரக்கூடிய பர்வகாலம். இன்றைக்கு ராகவேந்தருடைய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய சுத்தியானேந்திர தீர்த்தருடைய ஆராதனை பர்வகாலம். இந்த ஒரு பர்வகாலத்திலே அடியனுக்கு முதல் மேடை கொடுத்த மடம்னா நம்முடைய விருப்பாட்சிபுரம் மடம். 10 வருஷ காலமாக அந்த வீரவிட்டல சுவாமி முக்கிய பிராண ராகவேந்திரர்களுடைய அனுகிரகம், நம்முடைய தாசருடைய ஆசீர்வாதம், நம்முடைய வெங்கடேசன் சாருடைய ஆசீர்வாதம், எப்பவுமே அவருடைய ஊக்கம், இந்த ஒரு உன்னதமான ஸ்தானம் பகவான் கொடுத்திருக்கார். இன்னைக்கு ஒரு வாக்கியம். இன்றைக்கு நாம் எடுத்துட்ட தலைப்பு ராகவேந்தருடைய அபரோக்ஷ ஞானம். ராகவேந்தருடைய அபரோக்ஷ ஞானம், சுத்தியானேந்திர தீர்த்தருக்கு ராகவேந்தருடைய அனுகிரகம் அப்படிங்கிற தலைப்பிலே பார்க்க போறோம். கலியுகத்திலே காமதேனு கல்பக விருட்சம் அப்படின்னு ராகவேந்திரரை கொண்டாட்டிருக்கோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய பஜதாம் கல்பவிருட்சாய நமதாம் காமதேனவே அப்படின்னு காமதேனு கல்பக விருட்சம் அப்படின்னு ராகவேந்திரரை கொண்டாடுறோம். காமதேனு கல்பக விருட்சம் ரெண்டும் நாம் என்ன கேட்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது கொடுக்கறது தான். ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, கற்பக விருட்சம் அப்படிங்கிறது அது இம்மொபைல், அது நகராதது. அது எங்க இருக்கோ அது இருக்கிற இடத்துக்கு போய் பிரார்த்தனை செய்தால் கொடுக்கக்கூடியது. காமதேனு அப்படின்னா அது மொபைல், நாம் இருக்கிற இடத்திற்கே வந்து நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியது. ராகவேந்திர தீர்த்தர் ரெண்டுமாகவும் இருக்கார் அப்படிங்கிறார். ஏன்னா மந்திராலயத்திற்கு மூல பிருந்தாவனத்துல போய் நாம் ராகவேந்திர இடத்துல வேண்டினால் அவர் கற்பக விருட்சமாக அங்கு அனுகிரகம் செய்யறார். இங்கு விருப்பாட்சிபுரத்துல இருந்துட்டு நம்ம மனத்துல இருந்து ராகவேந்திரருடைய மிருத்திகா பிருந்தாவன சன்னிதானத்திலேயே நாம் சேவை செய்யும் போது காமதேனுவாக இங்கேயே வந்து அவர் அனுகிரகம் செய்துட்டு இருக்கார் அப்படிங்கிற நாம் பிரத்யட்சமாக ஒவ்வொருவரும் அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த ராகவேந்தருடைய ஆராதனை அப்படிங்கிறது இல்லை, எல்லா குரு மகனியர்களுடைய ஆராதனையும் நாம் கண்டிப்பாக கொண்டாடணும். ஏன்னா ஆராதனைனா அவருடைய பிருந்தாவன பிரவேச தினம், பிருந்தாவனத்தரான தினத்திலே நாம் செய்கிறது. அந்த ஒரு நாள் மாத்திரம் ஆராதனை அல்ல, தினப்படியாக குருவுடைய ஸ்மரணை வேண்டும் அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் சொல்றது. புரந்தரதாசர் சொல்றார், குரு காருண்யவ படைத்தவராகி குருவின மர்மவ ತಿಳಿದವರಾಗಿ ಗುರುವಿನ ಪಾದವ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಪರಮ ಪುಣ್ಯವ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದೀರ
ಭಿಕ್ಷಗೆರಾಗಿ ತಂದೀರ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ ಭಿಕ್ಷಗೆರಾಗಿ ತಂದೀರ ಗುರುಕಾರುಣ್ಯವ ಪಡೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಮರ್ಮವ ತಿಳಿದವರಾಗಿ ಗುರುವಿನ ಪಾದ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ பரம புண்ணியவ மாடுவராகி குருவினுடைய பாத ஸ்மரணை அவருடைய காருண்யத்தை நாம் நினைச்சு வேண்டதே அது புண்ணியகரமானதுங்கிறார். முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயி முகுந்தனுடைய பக்தி நமக்கு சித்திக்கணும்னா இப்படி நேராக பகவானிடத்துல போகவே முடியாதா? குருவின் மூலமாகத்தான் பகவானை அடைய முடியுங்கிறது நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய சாஸ்திரம். அதே நாராயண பண்டிதாச்சாரியார் நம்முடைய சுமத்வஜி மகாகாவியத்துல சொல்றார், முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயை. அதே தாசர் சொல்றார், குருவின ಗುಲಾಮ ಆಗುವುದನಕ ದೊರೆಯದನ್ನ ಮುಗುದಿ ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ಜ್ಞಾನವು ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ಸ್ನಾನವು ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ತಪವು ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ಜಪವು ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ಮಂತ್ರ ಗುರು ಉಪದೇಶ ಇಲ್ಲದ ತಂತ್ರ உரகண உபவாசனத்தை காணிரோ. புரதரதாசர் வியாசராஜரை பற்றியான சுடாதையில சொல்றார், குருவுடைய உபதேசம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஸ்நானம், தானம், தபசு, ஜபம் எதுவுமே வியர்த்தம்ங்கிறார். குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரமே அது எல்லாம் பலனை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய தர்மத்துல முக்கியமாக குருவிற்கான ஸ்தானம் அக்ரஸ்தானம். அந்த குருவின் மூலமாகத்தான் பகவானை அடைய முடியுங்கிறதுனாலே குரு ஸ்மரணையினுடைய எல்லா காரியமும் செய்யும். அதுவும் இந்த ஆராதனை மகோத்சவ காலத்துல ஏன் செய்யறோம் அப்படின்னா, ஆராதனை பருவ காலத்துல குரு மகனியர்கள் பிருந்தாவனத்திலிருந்து வெளியே வந்து பிரசன்னமா உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு தினத்திலே அந்த ஒரு காலத்திலே நாம் வேண்டும் போது அவருக்கு என்ன யதாசக்தி, அது மானசிகா காயிகா வாச்சிகா, நாம் தேகத்தினால் செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம், மனசினாலே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஜபமாக இருக்கலாம், இல்ல வாச்சிகா பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், குருவினுடைய நாம சங்கீர்த்தனம், அவருடைய கிரந்தத்தை பாராயணம் செய்வதாக இருக்கலாம். எந்த ரீதியிலே நாம் சேவை செய்தாலும் அவர் திருப்தியாகலாம். ஏன்னா உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால குருவினுடைய ஆராதனை பருவ காலத்திற்கு அவ்வளவு விசேஷம். அதுவும் ராகவேந்திர குருசார்வமுறை பற்றி சொல்லணும்னா அவருடைய மகிமையை அப்பனாச்சாரியார் சொல்றார் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே. ராகவேந்திரனுடைய அவதார காரியம் இதற்காக ஸ்ரீ மத்வமத வர்தனா. மத்வமதத்திலே விஜயீந்திர கராப்ஜோத்த சுதீந்திர வரபுத்திரகா. அவருடைய பரம்பரை எப்பேற்பட்டதுன்னா விஜயீந்திரனுடைய பரமசிஷ்யர் சுதீந்திரனுடைய சிஷ்யராக அவதாரம் செய்திருக்கார்கள். அவர் ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட மகா தபஸ்விகள், ஞானிகள். அந்த பரம்பரையில் வந்திருக்கார். எதற்காக வந்திருக்கார்? ஸ்ரீ மத்வமத வர்தனா. ஸ்ரீமன் மத்வாச்சாரியருடைய சர்வமூல கிரந்தங்களையும் அதற்கப்புறமாக டீகாச்சாரியருடைய டீகா கிரந்தங்களையும் சரியான வியாக்கியானத்தை கொடுத்து தத்துவ பிரச்சாரம் ஞானத்தை கொடுப்பதற்காக அவதாரம் செய்திருக்கார். நாம் மந்திராலயம் போகிறோம், கை நிறைய பலன், வயிறு நிறைய போஜனம், வந்து திரும்பி வந்துடுறோம். அவர் தலையை கொடுப்பா, ஞானத்தை கொடுக்கிறேன்னா நான் தலையை ஞானம் பத்தி கேட்கறதே இல்லை. ராயர்கிட்ட முக்கியமாக தத்துவ ஞானத்தை கேட்கணும், பக்தியை கேட்கணும். ஏன்னா அவர் செய்த பக்தி அப்பேற்பட்டதுன்னா. பூர்வாசிரமத்தில் அவர் வெங்கடநாதனாக இருக்கும் போது 4 வருஷம் வாரத்திற்கு ஒரு நாள் அரை வயிறு சாப்பிட்டு இருந்திருக்கார். சில நாள் ஏதோ கிடைக்கும், இலை இருக்காதாம், வெறும் தலையில துடைச்சு சாப்பிட்ட நாட்கள் உண்டுங்கிறார். அவருடைய பூர்வாசிர பத்னி சரஸ்வதி பாய் மாற்றுக்கூடவே இருக்காதாம், ஒரு பக்கம் காய வச்சுட்டு மறுபக்கம் மாற்றி ஊற்றிக்குவானாம். அப்பேற்பட்ட அந்த நிலையிலும் அவர் எப்படி இருந்தார்னா, அவருடைய பக்தி எப்படி இருந்ததுன்னா, அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரஹா கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்க சுகக்ஷமி. சுகமாகட்டும் துக்கமாகட்டும் சமமாக யார் பார்க்கிறாரோ அதை ஏத்துக்கிறாரோ அவரே என்னுடைய பிரியமான பக்தன். யோமத் பக்தகா சமே பிரியகான் பகவான் கீதையில சொல்றார். அந்த கீதையில பகவான் சொன்னதற்கு உதாரணமான ஒரு பக்தன்னா அது பிரகலாதராஜன். அவரே ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர். பிரகலாதராஜராக எப்பேற்பட்ட கஷ்டம் அவருக்கு. பிரகலாதனுக்கு அவர் தந்தையே அவனுக்கு எல்லா விதமான கஷ்டத்தையும் கொடுக்கிறான். ஈட்டியை வைத்து குத்துறான், சமுத்திரத்துல கல்ல வச்சு எரிய பார்க்கிறான், மலையிலிருந்து உருட்டினான், நெருப்பிலே தள்ள பார்த்தான், விஷத்தை கொடுத்தான். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நாராயணனுடைய ஸ்மரணை விடாது செய்தவர் பிரகலாதராஜர். சுகவாகலி பகது துக்கவாகலி சக நீனாகிரோ பாண்டுரங்கா. தாசருடைய பிரார்த்தனை சுகமோ துக்கமோ சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை அது ஞானிகளுடைய பார்வை. அதனாலேயே புரந்தரதாசர் சொல்றார், கஷ்டதல்லீரலி ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮತಿಗೆಟ್ಟು ಇರಲಿ
இலையில பரிமாறுறா, உப்பும் இருக்கும், துவர்ப்பான பதார்த்தங்களும் இருக்கும், கசப்பான கொஞ்சம் இருக்கும், அங்க இனிப்பான பதார்த்தங்கள் இருக்கும். எதையும் விட்டுருமா? இனிப்பு மாத்திரம் சாப்பிடுறோமா? இல்லையே. அப்படி பகவானாலே பரிமாறப்பட்டதுதான் நம்மளுடைய சம்சாரத்துல பகவானுடைய பிரசாதம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள் எல்லாம் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த ஒரு பக்தி ராகவேந்திர தீர்த்தருடைய பக்தி. அந்த பக்தியை செய்ததுனாலே ராகவேந்திரருக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம். அவருடைய பிருந்தாவன பிரவேசம் அது ஒரு மகத்துவம், அவருடைய பிருந்தாவனமே மகத்துவம், அவருடைய காஷாய வஸ்திரம் மகத்துவம், அவருடைய விருத்திகை மகத்துவம், அவருடைய தீர்த்தம் மகத்துவம் எல்லாம் கேட்டிருக்கும். ஏனால் அவருடைய நாமமும் மகத்துவம். வெங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவன் எழுத்தறிவில்லாதவன். ராகவேந்தருடைய நாமத்தை சொன்னால் போதும் அவருடைய சிஷ்யர்கள் சொன்னதை அப்படியே திருடமாக நம்புறார். முகலாய ராஜா ஒரு பத்திரிகை அந்த ஒரு கடிதத்தை படிக்கணும், செய்தியை சொல்லணும்னா எழுத்தறிவில்லை அவனுக்கு, மரண தண்டனை தான். அப்பேற்பட்ட உயிர் போகும் சூழ்நிலை என்ன பண்ணார்? ராகவேந்திராய நமஹா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா இத்யஷ்டாட்சர மந்திரதா ஜபிதாத் பாவிதா நித்யம் இஷ்டார்த்தாஸ்யோ நசம்சயः ஸ்ரீ ராகவேந்திராய நமஹான்னு அவருடைய நாமத்தை சொன்னதனால என்ன ஆகிறது? தபசங்கீர்த்தனம் வேதசாஸ்திரார்த்த ஞான சித்தையேங்கிறார் அப்பண்ணாச்சாரியார். ராகவேந்திர ஸ்தோத்திரம் செய்யணும் என்ன கொடுப்பாருன்னா தபசங்கீர்த்தனம் வேதசாஸ்திரார்த்த ஞான சித்தையே. சங்கீத ஞானம் வேணுமோ அதையும் கொடுப்பார், சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணுமோ அதுவும் சொல்லுவார். எதுவும் வேதத்தை படிக்கிறது இல்லை, வேத சாஸ்திர அர்த்த ஞான சித்தையேன்னா அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம் வாழ்க்கையில அனுபவபூர்வமாக அனுசந்தானபூர்வமாக செய்யக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை கொடுப்பார். பாருங்க, வெங்கண்ணா படித்தார், அவனுக்கு படிக்க எழுத்தறிவில்லை, படிக்க தெரியாது, உள்ள இருந்து சப்தங்களை போட்டிருக்கார் ராகவேந்திரன். ஏக காலத்துல படிப்பு கொடுக்க முடியும், வேலை கொடுக்க முடியாது. ஆனால் ராயரான ஒரே கல்லுல ரெண்டு வாங்க, அவனுக்கு படிப்பும் வந்தது, அதை படித்த நேரத்திலே திவானாக பதவியும் வந்தது. ஏக காலத்துல படிப்பும் கொடுத்து வேலையும் கொடுத்திருக்காங்க. அது ராகவேந்தருடைய அனுகிரகம், அவருடைய நாமத்தினுடைய பலம் அப்படின்னு பார்க்கணும். அதே ரீதியில பார்த்தோம்னா அவருடைய விருத்திகையினுடைய மகிமை. சிஷ்யர்களுக்கு விவாகம் ஆகணும் அப்படின்னா விருத்திகை கொடுக்கிறார், செக்கு கொடுக்கிறவர், பெரிய சொர்ணத்தையோ வெள்ளி பாத்திரங்களையோ கொடுக்கல, குருவிடை விவாகம் ஆகணும் அப்படின்னா விருத்திகை கொடுத்தார். குரு எது கொடுக்கிறாரோ அது பிரசாதம். அந்த நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கையோட வாங்கிட்டு போகிறார். போன நேரத்துல கேட்டிருக்கோம், ஒரு திண்ணையில அமர்றார், அந்த ஆத்துல குழந்தையை சாப்பிடுறதுக்காக பூதரூபத்துல பிசாசூபத்துல ஒரு வரான், அவன் மேல அந்த விருத்தியை கரைத்து புரோஷனை செய்கிறான். அவன் சொல்றான், புவியலை கொற்றான், என்னுடைய குருவானவர் காசு பின்னாலே போனவரே கிடையாது. ஏனால் அக்னி சூக்தம் சொன்னால் சந்தனத்தை அரைத்தால் எரிகிறது. அக்னி சூக்தம் ராகவேந்திரா தந்தவலே பிச்சே ராகவேந்திரா கேட்டிருக்கோம். வருட சூக்தம் சொன்னால் அது குளிர்ச்சி ஆகிறது. அதே ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் ஸ்ரீ சூக்தம் சொன்னால் சொர்ண விருஷ்டியா இருக்கும். ஆனா புலவரே காசு பின்னாலே போனவரே அல்ல, ஞானத்தையும் வித்தியையும் காசுக்காக வச்சவரே அல்ல. அப்பேற்பட்ட குரு அவருடைய சிஷ்யன் தான். இந்த பொற்குவியல் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா அந்த குழந்தையை ரட்சிக்கணும், அது ராகவேந்தருடைய சங்கல்பம். விருத்தியை கலைக்கிறார், தீர்த்த புரோஷனை செய்கிறார். அப்போ அந்த பூதத்திற்கும் சத்கதி கொடுக்கிறார். அந்த அவன் கொடுத்திருக்கோட பொற்காசுகளும் இவருக்கு கிடைச்சது. அந்த குழந்தையை ரட்சணை செய்தனால் அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய பொண்ணையும் விவாகம் செய்து கொடுக்கிறார். பாருங்க, ராகவேந்திரன் ஒரு விருத்தியை கொடுத்தால் சம்பத்தும் கிடைச்சது, விவாகமும் ஆனது, இன்னொன்று அந்த பூதத்திற்கு சந்ததியும் ஆனது. ஒரு கல்ல பலவாக இருக்கிறவர் ராகவேந்திரன். அவருடைய விருத்திகையினுடைய பலன் பாருங்க, அவருடைய நாமத்தினுடைய மகிமை, அவருடைய விருத்திகையினுடைய மகிமை, அவருடைய தீர்த்தத்தினுடைய மகிமை நிறைய கேட்டிருக்கோம். சரஸ்வதி பாய் பூர்வாசிரமத்தில் வெங்கடநாதனுடைய பத்னியாக இருக்கிறவர் ஆத்மஹத்தியை செய்திருக்கிறார். பிசாச ரூபம், ஆத்மஹத்தியம் சாஸ்திர விரோதமானது. ஏனால் பிசாச ஜென்மமாயிடும். பிசாச ரூபத்தில் நிறுத்தின்றார். அவளுக்கும் சத்கதி, தீர்த்தத்தை புரோஷனை செய்தால் சத்கதி கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் கௌதம குலத்திலே அவளுக்கு சத்கதியானத்தை அடையாளமாக இன்றைக்கும் சுமங்கலி பிரார்த்தனை செய்யணுங்கிற கிரமத்தையும் செய்திருக்கிறார். அது ராகவேந்தருடைய கருணைன்னு பார்க்கிறோம். அவருடைய தீர்த்தத்தினுடைய மகிமை ஒரு கேட்டிருக்கோம். தேசாயி ஒருத்தர் ஆத்துக்கு போய் ಭಿಕ್ಷೆಗಾಗಿ ಹೋಗಲಾರ. ದೇಶಾಯಿ ಒಂದು ದಿನ ರಾಘವೇಂದ್ರ ಗುರುಗಳ ಕಲಿಸಲು ರಾಘವೇಂದ್ರ ಆಡುವ ಮಗು ಮಾವಿನ ರಸದೊಡು ರಾಘವೇಂದ್ರ ಆಡುವ ಮಗು ಬಿಡೆ ರಾಘವೇಂದ್ರ ರಾಯರ ಕರುಣಿಸಿ ರಾಘವೇಂದ್ರ ಜೀವವನಿತ್ತರು ರಾಘವೇಂದ್ರ ಪರಿಪರಿ ರೋಗಹರ ರಾಘವೇಂದ್ರ ராகவேந்திர குரு ராகவேந்திர எல்லா விதமான ரோகங்களும் பரிகாரமாகும், அபமிருத்தியும் பரிகாரமாகும்.
ராகவேந்திர தீர்த்தத்தை எடுத்துக்கிறார். அந்த ஆத்து குழந்தை ஒரு மாம்பழ ரசத்துல விழுந்தது கேட்டிருக்கோம் எல்லாருமே. அந்த குழந்தையை கொண்டு இழந்துடுச்சுன்னு வந்து வைத்தால் தீர்த்த புரோஷனை செய்தார். தன்வந்திரி பரமாத்மா மந்திர சித்தி அவருக்கு இருக்கு. மந்திர சித்தி கஷேத்திர மந்திராலயான்னு சொல்றோம். கோபாலதாசர் சொல்றார் அந்த கஷேத்திரமே மந்திர சித்தி கஷேத்திரம். ஏன்னா ராகவேந்திரன் அமர்ந்திருக்கிறதுனாலே. ஏன்னால் அவருக்கு அப்பேற்பட்ட சித்தி உண்டாம். எப்பேற்பட்ட சித்தி பாருங்க. நெருப்புனால் வாய் சுடுமான்னு கேட்டார். அக்னி சுத்தம் சொன்னால் சந்திரம் எரிகிறது தகதகன்னு கூடி. அதே வருட சுத்தம் சொன்னால் ஜில்லுன்னு ஐஸ் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அவ்வளவு ஜில்லுன்னு ஆயிடுது. இது எப்படி சாத்தியம்? வாக் சித்திங்கிறார். நம்மளுக்கெல்லாம் என்னடா யார் பேச யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா நாவிலே பலம் இல்லை, மந்திர சித்தி இல்லை. நான்கு ஜபம் செய்யணும், காயத்ரி ஜபம், மத்மநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், ராகவேந்திர ஸ்தோத்திரம் பாராயணம் சொன்னால் அப்புறம் நம்ம 4 வார்த்தைகள் சொன்னால் நம்ம வார்த்தைகளை கேட்கறதுக்கு 2 பேராவது இருப்பான். குறைஞ்சபட்சம் கட்டிட பத்தினியும் குழந்தைகளாவது பேச கேட்கணுமே. இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும், கீழே இருக்கிறவங்க வேலை கேட்கணுமே. வாக்குல என்ன வேணும்னா ராவிலே சித்தி, வாக்படுத்துவம், அந்த மந்திர சித்தி இருக்கணும். அது ராகவேந்திர தீர்த்தருக்கு அவ்வளவு துல்லியமாக இருந்திருக்குன்னு பார்க்கிறோம். அவர் தன்வந்திரி பரமாத்மாவை ஜபித்து தீர்த்தத்தை புரோஷனை செய்தால் குழந்தை தூபரமாக எந்திருக்கிறார். தீர்த்தத்தினுடைய பருவம், அவருடைய பிருந்தாவனத்தினுடைய மகிமை. சர்வயாத்ரா பலாவாப்தியை யதாசக்தி பிரதட்சிணம் கரோமி தவ சித்தஸ்ய பிருந்தாவன கதம் ஜலம் சிரசா தாரயாம் யத்ய சர்வதீர்த்த பலாப்தையே. அப்பனாச்சாரியர் எவ்வளவு சொல்றா பாருங்க. ராகவேந்திரனுடைய பிருந்தாவனத்தை பிரதட்சணம் செய்த மாத்திரத்தினாலேயே எல்லா தீர்த்த யாத்திரை செய்ததனுடைய பலன் தான். அவருடைய தீர்த்தத்தை புரோஷனை செய்ததினாலேயே எல்லா தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்த பலன். எல்லா விதமான வியாதிகளும் பரிகாரம். தச்சை குஷ்டாதி ரோகானாம் விவரத்தை துறையாபவேது. அதனாலே பாருங்க, ஜெகநாத தாசர் ஸ்ரீனிவாசாச்சாரியாராக இருந்த போது அவர் பிரகலாதராருடைய தம்பியாக இருந்தவர். சகலாதராஜர் அவர் பூர்வ அவதாரத்தில் சல்யனாக இருந்து பாண்டவர்களுக்கு தாய்மாமனாக இருக்கக்கூடிய ஸ்தானம் வருது. ஆனால் ஞானசுதா பண்டிதராக இருந்தாலும் விஜயதாசருக்கு செய்த அவமானம், அந்த அபவாதம் அவருக்கு வயிற்றுவலி வந்தது. கடிகாச்சலத்துக்கு போய் தபசு விரதம் செய்கிறார். திருப்பதி வெங்கடேசனுக்கு போய் சேவை செய்கிறார். அந்த வயிற்றுவலி தீரலை. மந்திராலயத்தில் வந்து சேவை செய்கிறார். அப்போ சரியாகலை. அப்ப என்ன பண்ணணும்? ஆத்மஹத்தியா பண்ணிக்கலாம்னு கிளம்புறார். ராகவேந்திரருடைய அபரோக்ஷ ஞானம் பண்ணுவோம். அபரோக்ஷ ஞானத்தை முக்கியமாக பார்க்கிறோம். அபரோக்ஷ ஞானம்னா பின்னாலே நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, முன்னாலே நடக்கக்கூடியது எல்லாம் அறிந்தவர். எல்லாம் அறிந்தவர். அபரோக்ஷி கிருதஸ்ரீஷகா சமபேட்சித பாவஜகா அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திராந்த வித்தியதே. எப்பேற்பட்ட அபரோக்ஷ ஞானம் தான். இவர் பூர்வ அவதாரத்திலே இவரே சகலாதராஜராக இருந்தவர். சல்யனாக இருந்தார். பாண்டவர்களுக்கு துணை வரணும்னு வந்தார். துரியோதனன் கூப்பிட்டு விருது வச்சுட்டாங்க. துரியோதனன் கூடவே இருந்து யுத்தம் செய்யக்கூடிய நிலைமை வந்துருது. துரியோதனாத்து அன்னத்தை சாப்பிட்டதனுடைய அந்த பிராரப்தம் வயிற்று வழியா வந்துதான். இன்னைக்கு யார் கையில வேணா எங்க வேணா சாப்பிட்டுருக்கிறோம். இங்க சார் சொல்லிட்டே இருக்கார். படத்துல ஒரு வாரம் தீர்த்த பிரசாதம் யார் ஆத்திர சமைக்காதிருக்கோன்றார். நாயனார் விருப்பாஜிபுரத்துல தீர்த்த பிரசாதம். பிரசாதம் மாத்திரமே ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பிரசாதம் மாத்திரமே ரோகங்களை பரிகாரம் செய்யக்கூடியது. அந்த பிரசாதம் மாத்திரமே சம்பத்தை கொடுக்கக்கூடியது. வேற இன்னும் பண்ண வேண்டாம். ராயபடுத்து வாங்க, எதுவுமே முடியல, உட்கார்ந்துட்டே இருக்கும். தீர்த்த பிரசாதம் சாப்பிடுவோம். அதுவே எல்லா விதமான பலனையும் கொடுக்கக்கூடியது. இங்க ராகவேந்திர தீர்த்தர் எப்பேற்பட்ட அபரோக்ஷ ஞானம் பண்ணுவார். ஸ்ரீனிவாசாச்சாரியார் சொல்றார். ஸ்ரீனிவாசாச்சாரியாரே விஜயதாசருக்கு செய்த அபவாதம் அப்படின்னு விஜயதாசர்கிட்ட போறார். கோபாலதாசன் அனுப்பி வைக்கிறார். அவரும் என்ன பண்ணார்? தன்வந்திரி என்ன பின்னப்ப கேளோ தன்வந்திரி கையமாடோ தன்னவனு இவ கேவலா அபிமந்திரணம் செய்து சோழ ரொட்டியை கொடுக்கிறார். தீராத வயிற்று வலி தீர்றது. முன்னாலே அவர் பாண்டுரங்கனுடைய கஷேத்திரத்துக்கு போகிறார். ஜெகநாத விட்டலா முதிரை அங்கிதம் பகவானே கொடுக்கிறார். பின்னாலே அவரே வர்றார். ராகவேந்தருடைய மகிமை எல்லா வியாதிகளையும் பரிகாரம் செய்யக்கூடியவர். ஏன்னா அதுக்கு அனுபவம் எனக்கே இருக்குங்கிறார். ரோகஹரணி கிருபா சாகர ஸ்ரீ குரு ராகவேந்திர பரிபாலிசோ. ரோகஹரணி கிருபா சாகர ஸ்ரீ குரு. ஏன்னா தஸ்ய குஷ்டாதி ரோகானாம் விபரதி துறையாபவேது. இந்த வியாதிகள் அல்ல, பவரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சொல்லக்கூடிய அந்த பெரிய சம்சாரங்கிற வியாதிய பரிகாரமாகும். ராகவேந்திரனுடைய மகிமையினால் அப்பேற்பட்ட எல்லா வியாதிகள் அல்ல, சம்சாரம் சொல்லக்கூடிய பெரிய பவரோகம் பரிகாரமாகும். இப்போ அவருடைய அபரோக்ஷ ஞானம் எப்படி இருந்ததுன்னா, பூர்வ அவதாரத்தில் இவரே பிரகலாதன், தான் பிரகலாதனாக இருந்த போது சகலாதன், இப்போ ஸ்ரீனிவாசாச்சாரியாராக வந்திருக்கார். இவரால் பெரிய காரியம் நடக்க வேண்டி இருக்கு. என்னென்னால் ஹரிகதாமிருத சாரம்னு சொல்லக்கூடிய வேறு கிருதியை ரச்சனை செய்யணும்னா ஜெகநாத தாசருக்கு வித்திட்டவர் ராகவேந்திர குருசார்பம். அவருடைய அபரோக்ஷ ஞானம்னு பார்க்கிறோம். அவருடைய அபரோக்ஷ ஞானத்திற்கு ஒரு உதாரணம் அவருடைய சரித்திரத்திலேயே கேட்கிறோம். ஒரு தடவை 3 பிராமணர்கள் வரார் வெளியூரில் இருந்து ராகவேந்திரை தரிசனம் செய்யணும்னு.
வரும்போது சொல்லிட்டாராம், ராகவேந்திரருடைய மகிமை இவ்வளவு இருக்கு, நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினைச்சுக்கலாம் மனசுல. இன்னைக்கு நான் ஒரு இனிப்பு நினைச்சுக்கிறேன், நான் ஜிலேபி, இவர் அல்வா, அவர் லட்டுன்னா. இன்னைக்கு மடத்துல ஸ்ரீமடத்துல பிரசாதமாக இந்த 3 இனிப்பு பதார்த்தமே இருக்கணும். ஈஸியே ஆகಬೇಕು ಅಂತ ಸಂಕಲ್ಪ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. இங்க வர்ற சிஷ்யர் ஒருவர் ராகவேந்திரருடைய காஷாய வஸ்திரங்களை எடுத்துட்டு அதை சுத்தப்படுத்தணும், ஸ்நானம் செய்யறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வந்தா காஷாய பிடிச்ச வஸ்திரத்தை பிடிச்சு சொன்னார், நீங்க என்ன மனசு நினைச்சீங்களோ அந்த 3 ஸ்வீட் தயாராகிட்டு இருக்குன்னா. இவருக்கு ஆச்சரியம், ஏன்னா வரும்போது ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ் போட்டு வரல, அவர்தான் மனசுக்குள்ள சொல்லிக்கிறார், அவங்க மாத்திரம் பேசிட்டு வர்றார், நீங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. இது எப்படி இவருக்கு தெரிஞ்சதுன்னா, திருப்பி அவர் ஸ்நானம் செய்கிறார், செஞ்சுட்டு வந்த நேரத்தில் நீங்க ஏதோ சொன்னீங்களே, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கிறார். எதுவுமே சொல்லலையே, இல்லப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் சொன்னார், இப்ப எதுவும் சொல்லலையேங்கிறார். திருப்பி அந்த வஸ்திரங்களை எல்லாம் காய வச்சு உலர்த்தி ராகவேந்திரருடைய காஷாய வஸ்திரங்களை மடிச்சு எடுத்துட்டு போகிறார். மூலராமர் பூஜை தயாராயிருக்கு, நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதே இனிப்பு பதார்த்தம் ராமருக்கு நைவேத்தியமாகி நீங்க தீர்த்த பிரசாதம். அப்போ அவருக்கு தெரிஞ்சது, ஓ ராகவேந்திரருடைய காஷாய வஸ்திரத்தினுடைய ஸ்பர்ஷம் மாத்திரத்தினாலேயே அந்த ஞானம் நான் அபரோக்ஷி கிருதஸ்ரீஷக அபேட்சித பாவஜக அபேட்சித பிரதானியம் ராகவேந்திரான வித்தியத்தை மடத்துல வந்து பிரசாதமாக வஸ்திரம் கொடுப்பார். அந்த வஸ்திரம் ராகவேந்திரருடைய ஸ்பர்ஷம் பிரசாதம் எடுத்துக்கணும். அதுக்கு எப்பேற்பட்ட பலன் தான், ஞானத்தை கொடுக்கக்கூடிய வஸ்திரம் தான். ஸ்பர்ஷ மாத்திரத்தினாலே ஞானம் சித்திக்கும் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட மகிமை ராகவேந்திரருடைய அபரோக்ஷ ஞானம் அப்பேற்பட்டது. இன்னும் கேட்கிறோம் அவருடைய சரித்திரத்திலேயே வெங்கன்னா ராகவேந்திரர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு ஜோதிஷர்களை அழைச்சிட்டு வர்றார், ஒவ்வொருத்தரும் இவருடைய ஆயுளை கணிக்கிறார். கணிச்ச நேரத்தில் ஒவ்வொருத்தரும் சொன்னார், 3 ஜோதிடர்கள் ஒவ்வொரு வயசுக்கு சொல்றார். 100 மனுஜகே ராகவேந்திர, 300 கிரந்தகே ராகவேந்திர, 700 ಬೃಂದಾವನ ರಾಘವೇಂದ್ರ, ಕರದಲ್ಲಿ ಬರುವರು ರಾಘವೇಂದ್ರ, ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ, ರಾಘವೇಂದ್ರ ಗುರು ராகவேந்திர. ஒவ்வொருத்தரும் சொன்னாலாம். ஒருவர் சொன்னார் உங்களுக்கு 100 வருஷம் வரைக்கும், இன்னொருவர் சொன்னார் 300 வருஷம், இன்னொருவர் சொன்னார் 700 வருஷம். ஆனா அதே ராகவேந்திரன் எல்லாம் கேட்டுக்கிறார், பேசாம இருந்தார். ஒரு நாள் அவர் பாட்டம் பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கு தினம் இந்த வடசாவித்திரி பூஜை நடக்கக்கூடிய தினம், ஜேஷ்டமாச பௌர்ணமி அன்னைக்கு. அந்த வடசாவித்திரி விரதம் அன்னைக்கு, அந்த பௌர்ணமி அன்னைக்கு பாட்டம் எடுத்துட்டு இருக்கார், பிரவச்சனம் செய்துட்டு இருக்கார். அப்போ வான் வழியே மேல ஆகாச மார்க்கமாக ஒரு விமானத்துல ஒரு ஞானி போயிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா கிருஷ்ணத்வைபாயனர் சொல்லி உத்தராதிபடத்தினுடைய பிடி சன்னியாசி. அவர் கேட்டார், அவர் சிநேகித்த பாவத்தில் இருக்கிறவர் ராகவேந்திரத்துல, நீங்கள் கிளம்பிட்டு நான் என்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்கும் போது 3 தடவை 2 விரலை 3 தடவை காட்டுறாரு. சிஷ்யர்கள்லாம் கேட்டாலும் நீங்க அத்தை ஏதோ பேசினீங்களே, என்ன பேசுறேன், அவரெல்லாம் என்ன சொன்னார். அவர் கிருஷ்ணத்வைபாயனர், அவர் இன்னைக்கு வைகுண்ட யாத்திரை மேற்கொண்டிருக்கார். நான் என்னைக்கு கிளம்பணும்னு கேட்டேன். இன்றையிலிருந்து 2 வருஷம் 2 மாசம் 2 நாள் சொல்றார். ராகவேந்திரருடைய அபரோக்ஷ ஞானம் தன்னுடன் தான் பிருந்தாவன பிரவேசம் என்னைக்கு செய்யணும்னு நாள் குறிச்சிட்டவர் அவரே. 2 வருஷம் 2 நாள் 2 மாசம் 2 நாள் பாருங்க. ஜேஷ்ட மாசத்திலிருந்து 2 மாசம் தான், ஜேஷ்டத்திலிருந்து ஆஷாட பௌர்ணமி, ஆஷாட பௌர்ணமி இருந்து ஸ்ராவண பௌர்ணமி, ஸ்ராவண பௌர்ணமி இருந்து கிருஷ்ணபக்ஷ திரியா. கரெக்டா 2 வருஷம் 2 மாசம் 2 நாள் சொல்லிட்டார். இப்போ 300 வருஷம் 100 வருஷம் 300 வருஷம் 700 வருஷம்னு சொன்னேன். அது என்ன, அவர் 3 கோணத்திலே கடிச்சிருக்கார். கிரந்த திருஷ்டி, தேக திருஷ்டி, கிரந்த திருஷ்டி, பிரபாவ திருஷ்டின்னு அந்த 3 கோணத்திலே கிடைச்சதுனால 3 விதமான பலன் சொல்லி இருக்கு ஜாதகம் தான். இது ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு மாத்திரம் எடுக்கக்கூடியது. ராகவேந்திரருடைய அபரோக்ஷ ஞானம். அது ராகவேந்திரருடைய பரமகுரு விஜயேந்திர தீர்த்தருக்கு 64 கலைகளும் வரும். அதுல ஜோதிஷ சாஸ்திரமும் ஒன்று. இன்னொன்று பவிஷ்ய கதத சாதுரியம்னு சொல்லி ஃபியூச்சர்ல நடக்கிறது, முன்னாலே நடக்கக்கூடியது சொல்லக்கூடிய சாமர்த்தியம். ஒரு போட்டி வைக்கிறார். பிரபஞ்சன சர்மான்னு கேரளா தேசத்திலிருந்து ஒருத்தர் வர்றார். நாளைக்கு என்ன நடக்கிறதோ நம்ம 2 பேரும் எழுதுவோம் ஒரு ஓலையில. விஜயேந்திர தீர்த்தரும் எழுதுறார், நானும் எழுதுறேன். நாளைக்கு யார் துல்லியமாக எழுதியிருக்காலோ அவர்கள் வென்றவர்கள், ஜெயிச்சவர். அப்படிங்கும் போது 2 பேருக்கும் போட்டி நடக்கிறது. எடுத்து வைக்கிறார். எழுதி வைக்கணும்னா அடுத்த நாள் காலையிலே தஞ்சாவூர் ராஜா வர்றார். அந்த படத்திற்கு ஸ்ரீபடத்திற்கு வர்றார். பூமிகளை தானமாக கொடுக்கிறார். ராமருடைய பூஜையிலே கலந்துக்கிறார். எல்லாம் நடக்கிறது, வைபவம் எல்லாம். தீர்ப்பு கொடுக்கணும், அந்த பெட்டியை திறக்கணும். ராஜா முன்னிலேயே திறப்போம். பிரபஞ்சன சர்மா எழுதின ஓலையை
சொல்றார். ராஜா எதிர்பார்க்காமல் இன்னைக்கு வருகை கொடுப்பார், பூமியை தானம் கொடுப்பார், இதெல்லாம் சொல்றார். ஓ, இதுக்கு மேல ராகவேந்திரன் என்ன சொல்லிட போறார், கஜேந்திர தீர்த்தர் என்ன சொல்லிட போறார்? எல்லாருக்கும் ஆச்சரியம், சஸ்பென்ஸா இருக்க அந்த இடத்துல. சபை எல்லாம் உட்கார்ந்துருக்கு, ராஜா உட்கார்ந்துருக்கு. கஜேந்திர எழுதிய ஓலையை பிரிக்கலாம்னு பார்த்தார். அதுல சொல்றார், அக்யூரசி டு தி கோர் சொல்றார், துல்லியமாக சொல்றார். என்ன சொல்றார்? ராஜா இந்த நேரத்துல ஸ்ரீமடத்திற்கு வருவார், கூட அவருடைய பந்து பாந்தவர்கள் இவர்கள்லாம் சொந்தக்காரர்கள் இவங்கெல்லாம் வருவார், பூமி தானம் கொடுப்பார். எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து மெஷர்மெண்ட் இருந்து சொல்றார் கஜேந்திர தீர்த்தர். இதுக்கும் மேல ஒரு படி மேல போய் சொன்னாராம். இந்த ஓலையை படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு குதிரையில ஒரு தூதுவன் வருவான், அவன் ஓலையை கொண்டு கொடுப்பான். அதுல ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தியை படிக்கும் போது பிரபஞ்சன சர்மாவிற்கு அவனுடைய மனைவி பிரசவத்திற்கு தாய் வீட்டிற்கு போன அவனுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பா என்கிற செய்தி வந்திருக்கும். பாருங்க, பிரபஞ்சன சர்மாவுக்கு அவருக்கு அவரோட குழந்தை பிறக்கும் தெரியல. கஜேந்திர தீர்த்தர் அதையும் சொல்றார். ஒரு பேட் நியூஸ் என்னன்னு தோத்து போயிட்டார். அதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா சத்தத்தான பாக்கியமாயிருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்குங்கிற குட் நியூஸ் அங்க கொடுத்திருக்காரு கஜேந்திர தீர்த்தர். அது ஜோதிஷ சாஸ்திரத்துல விஜயேந்திரருக்கு இருந்த ஞானம், அது சாஸ்திர ஞானத்துல வந்தது, டிவைன் பவர். அந்த அப்ரோக்ஷ ஞானம் ராகவேந்திரனுக்கு உண்டு. ஜோதிஷ சாஸ்திரத்துல இல்ல, அப்ரோக்ஷி கிருதசிரீஷா சமபேட்சித பாவஜகாபேட்சித பிரதாதான்யம் ராகவேந்திராந்த வித்தியத்தை சொல்றார். தேக திருஷ்டி, இந்த தேகத்தினோட நான் நடமாடியக்கூடிய காலம் 72 வருஷங்கள் எல்லாம். ஆனால் என்னுடைய கிரந்தங்கள் பிரபல்யமாகிறதுக்கு 300 வருஷங்கள், 300 கிரந்தக்கே ராகவேந்திரா. ஆனால் நான் ஜீவனோட உள்ளே பிருந்தாவனத்தில் 700 வருஷங்கள் இருக்க போகிறேன். அதற்கு அடையாளமாக 700 விருத்திகா பிருந்தாவனம் வரும். 700 விருத்திகா பிருந்தாவனம் வரும்னு அவருடைய அப்ரோக்ஷ ஞானம். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு விருத்திகா பிருந்தாவனங்கள் வந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் 700 ஜீவனோட இருக்காங்கிறது ராகவேந்தருடைய அப்ரோக்ஷ ஞானம்னு ஒன்று. அது ஒரு உதாரணம். வெங்கண்ணாவை அழைக்கிறார் திவான், கேட்டிருக்கோம், ரொம்ப தெரிந்த கதைங்கிறதுனால அவர் அப்ரோக்ஷ ஞானிங்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். முன்னாலே முகலாய ராஜா உங்களுக்கு என்ன கொடுக்கணும் சன்மானம் அப்படின்னு கேட்கும் போது மாஞ்சால கிராமத்தை கேட்கிறார். மாஞ்சாலம் கந்தக பூமி ஆச்சு, அதோடு கொடுக்கிறேன், செழிப்பான பூமி, அதெல்லாம் வேண்டாம். ராகவேந்திர தீர்த்தர் உட்கார்ந்தா அது செழிப்பாயிடும். அது இன்னைக்கு பாக்குறோம் நம்ம. ராகவேந்திர தீர்த்தர் டொனேஷன் கலெக்ட் ஆகிடுது, மடம் கட்டுறா வந்துருவீங்க. ஒண்ணுமே பிளாட் போடுறவர் ஒரு பூமி ஒரு கிரவுண்ட் வந்து மடத்துக்கு கொடுக்கிறேன்னா பிச்சை இருக்கிற எல்லாம் காட்டு விட்டுறோம். ராகவேந்திரர் பேர் சொன்னால் இன்னைக்கு சம்பத்து. ஏன்னா 4 வருஷம் வாரத்துல ஒரு நாள் அரைவே சாப்பிட்டு இருந்தாரு. அது எப்படி பண்ணாரா? ஏகாதசி உபவாசமா பண்ணாரா? அவர் செய்த அந்த அனுசந்தானம் இன்னைக்கு ராகவேந்திரர் பேர் சொல்றவங்களுக்கு வயிறு நிரம்பிடுறது. இன்றைக்கு அவருக்கு பஞ்சாபத் அபிஷேகம் என்ன, வஜ்ர கவச்சம் என்ன, இவ்வளவு ஸ்வர்ண ரதம் என்ன, இத்தனை வைபவங்கள் எதுக்குன்னா அவர் செய்த அந்த பக்தி. அந்த பக்திக்கு பகவான் கொடுத்த பிரசாதம் அனுகிரகம். அப்போ மாஞ்சால கிராமத்தை கேட்கிறார். ஏன்னா அப்ரோக்ஷ ஞானம் பாருங்க. பூர்வ அவதாரத்திலே தான் பிரகலாதராக இருந்த போது யாகம் செய்த பூமி ஒன்று. இன்னொன்று அந்த பூமியை வாங்கிக்கிறார். பூமியை அனுகிரகம் வெங்கண்ணாவை பிருந்தாவனம் செய்து வர சொல்றார். தன்னுடைய பிருந்தாவனம் எப்படி இருக்கணும் தானே சொல்லி கொடுக்கிறார். என்னென்ன முதிரைகள் இருக்கணும் எல்லாம் சொல்லி பிருந்தாவனத்தை எடுத்துட்டு வந்தா சொல்றார். இந்த பிருந்தாவனம் நான் சொன்னது இல்லைன்ட்டா. வெங்கண்ணாவுக்கு ரொம்ப ஏமாற்றம். இவ்வளவு சத்தியா செய்திருக்கிறே குருகளே, இப்படி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தப்படும் போது இது வீண் போகாதப்பா, இதுவும் உபயோகப்படும் தான். அவருடைய ஞானம் பார்க்க போறோம் என்னன்னு. அப்ப சொல்றார், நான் சொல்ல வந்த கல் வேறப்பா, அது மாதவரம் சொல்ற இடத்திலே திரேதாயுகத்திலே ராமச்சந்திரமூர்த்தி சீதா லட்சுமணர் சமேதமாக வந்தபோது ஒரு க்ஷணம் அமர்ந்த கல், அந்த ராமருடைய ஸ்பர்ஷமான கல்லிலே என்னுடைய பிருந்தாவனம் ஏற்படணும். அந்த கல்லினாலேயே பிருந்தாவனம் எடுத்து அமைக்கிறார். சாலிகிராமம் 12,000 சாலிகிராமங்கள் எடுத்துட்டு வந்தாலாம் கண்டை நதியிலிருந்து. இவரே 1200 தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார். லட்சுமி நாராயண மூர்த்தி இருக்கக்கூடிய சாலிகிராமம். அப்படி அந்த பிருந்தாவன கஷேத்திரம் அது மந்திர சித்தி கஷேத்திரம்னா அவ்வளவு காரணம். 12 சாலிகிராமம் இருந்தால் ஒரு கஷேத்திரமா அது. நம்ம ஆத்திலேயே 12 சாலிகிராமம் இருந்தால் கஷேத்திரமாக எழுதுகிறார். 1200 இருந்தால் 100 கஷேத்திரத்துக்கு சமானம் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த மகிமை. அப்போ அந்த பிருந்தாவனம் காலியாக இருந்தது. அது என்ன ஆனது? ராகவேந்திரனுடைய ஞானம், அபரோக்ஷ ஞானம் பாருங்க. தீர்க்கதரிசின்னு சொன்னால் இது ஒரு உதாரணம். அதற்கு அப்புறமாக 72 வருஷங்கள் கழித்து ராகவேந்திரனுடைய பூர்வாசிரம கொள்ளுப்பேரர் லட்சுமி நாராயண ஆச்சார், அவருடைய மகன் பூர்வாசிரமத்தில், அவருடைய மகன் புருஷோத்தமாச்சார், அவருடைய மகன் அவரே வாதீந்திர தீர்த்தராக வர்றார். ராகவேந்திரன் பக்கத்திலே இன்னைக்கு பிருந்தாவனம் இருக்கிறது. அவரே குருகுடஸ்தவனம்னு ஒரு கிரந்தம் எழுதி ராகவேந்திரன் முன்னாலே அரங்கேற்றம் செய்யும் போது பிருந்தாவனம் நர்த்தனமாடியதுன்னு கேட்கிறோம். அப்பேற்பட்ட அந்த வாதீந்திர தீர்த்தருக்கு சொப்பனத்துல சிஷ்யர்களுக்கு சொல்றாராம், 72 வருஷங்களுக்கு முன்னாலே எனக்கு வெங்கண்ணா செய்த பிருந்தாவனம் அது வாதீந்திர தீர்த்தருக்கு.
இப்பேற்பட்ட அந்த ஞானம் பாருங்க. வெங்கடாவுக்கு சொன்னார், இந்த பிருந்தாவனம் வீண் போகாதப்பா என்று. 72 வருஷங்கள் கழித்து அது வாதீந்திர தீர்த்தருக்குங்கிற கணக்கை அப்போதே கணித்தவர் ராகவேந்திரர். அவருடைய ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறதை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டு இருக்கோம். ராமரம் அந்த கல்லுங்கிறதை தன்னுடைய அபரோக்ஷ ஞானத்திலே கண்டு சொன்னவர். இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். அப்பேற்பட்ட ராகவேந்திர தீர்த்தருடைய மகிமை இன்னும் நிறைய சொல்லணும். ஏன்னா தீபதம்யோ ஜனாத்தியானம் புத்திரனாமோ பவே திருவம். நமக்கு நல்ல ஞானம் வரணும்னா தீபத்தை ஏற்றணுமா? ஏன்னா புத்திர சம்பத்து வேணும்னாலும் தீபத்தை ஏற்றணும். ஞானமே ஒரு புத்திரன்கிறார் ஆச்சாரியர். நிறைய பேருக்கு புத்திரன் இல்லாதவர்களுக்கு சந்ததி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவார். ஆச்சாரியத்தினுடைய சர்வகூட கிரந்தங்களிலே சொல்றார், தாற்பயங்களிலே புத்திரன்கிறது இந்த புத்திரன் இல்லப்பா, இந்த புத்திரன் ஹரி சர்வோத்தமன் ಎಂಬ ಹಿರಿಪುತ್ರன் ಇರಾಗಿ ಈ ನರಪುತ್ರನಿಂದ ಆಗೋದೇನಪ್ಪ, ಪದ್ಮನಾಭ ಎಂಬ ದೊಡ್ಡ ಪುತ್ರன் ಎರಡಾಗಿ ದಡ್ಡ ಪುತ್ರನಿಂದ ಆಗೋದೇನಪ್ಪ என்கிறார். 100 புத்திரர்கள் காத்தாரிக்கு இருந்தால் என்ன உபயோகம்? ஒரு புத்திரனாலும் பிரகலாதன் போல துருவன் போல இருந்தால் அவர்களும் சத்காரியம் பண்ணுவான், நம்முடைய சாதனை வேகம் நடக்கும். ஆனால் புத்திரர்களே இல்லைனாலும் சாதனை இல்லையா, சத்ததி இல்லையான இல்லை. ஞானபுத்திரவான் ஞானபுத்திரவான் ஒருவன் பிறக்கணும் தான். அப்போ ராயருக்கு தீபம் ஏற்றி வைத்தார். தீபதம் ஜனாத்தியானம் புத்திரனாவோ பவே திருவம். புத்திரனும் பிறப்பான், ஞானபுத்திரனும் பிறப்பான். ஞானத்தையும் ராகவேந்திர தீர்த்தர் அனுகிரகம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி ராகவேந்திரனுடைய அந்த பிருந்தாவன பிரவேசம் சொன்னோம். அது தேர்ந்தெடுத்த தினம் பாருங்க, ஸ்ராவண மாச கிருஷ்ணபக்ஷ திருதியை. ஸ்ராவண மாசம் அது ஸ்ரவணத்தை குறிக்கக்கூடியது. என பிரகலாதராஜர் நவவித பக்தியை சொல்றார். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்தியமாத்ம நிவேதனம். பக்தியிலே முதல் படிக்கட்டுனா ஸ்ரவணம், லிசனிங் ஸ்கில்ங்கிறோம். முதல்ல கேளப்பாங்கிறோம். இன்னைக்கு கேட்கக்கூடிய தம்பி இந்த யங் ஜெனரேஷனுக்கு போயிருக்கு. பேச்சு பேசிட்டு தான் இருக்காங்க, யாரும் கேட்க தயாராகுது. முதல்ல லிசனிங் ஸ்கில், அது ஒரு சாஃப்ட் ஸ்கில். அது லௌகீகத்தில் இருக்கட்டும் அத்தியாத்மத்தில் இருக்கட்டும் லிசனிங் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறார். ஸ்ரவண பக்தி ಶ್ರವಣವೇ ಮೊದಲಾದ ನವವಿಧ ಬಹುತಿಯ ತವಕದಿಂದಲಿ ಕೊಡು ಕವಿಗಳ ಪ್ರಿಯ ಪವಮಾನ 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 ಜಗತ ಪ್ರಾಣ ಸಂಕರುಷನ ಭವ ಭಯಾರಣ್ಯ ದಹನ ಕರುಣಾ. ಶ್ರವಣವೇ ಮೊದಲಾದ ನವವಿಧ ಬಹುತಿಯ ತವಕದಿಂದಲಿ ಕೊಡು ಕವಿಗಳ ಪ್ರಿಯ ಅಂದ್ರೆ விஜயதாசர் வேண்டிக்கிறார். ஸ்ரவணம் முதலாத 9 விதமான பக்தியை கொடு என்று கேட்கிறார். ஏன்னால் அந்த ஸ்ரவணமே எல்லா விதமான பலனை கொடுக்கக்கூடியது. ಶ್ರವಣ ಮನಕ ಆನಂದ ಬೀವುದು ಭವಜನಿತ ದುಃಖಗಳ ಕಳೆಯುವುದು ವಿವಿಧ ಭೋಗಗಳಿಗ ಪರಂಗಳಲಿತ್ತು ತನಗುವುದು ಭುವನ ಪಾವನ ಬೆರಿಪಲಗು ಮೀರವನ ಮಂಗಳ ಕದಯ ಪರಮೋತ್ಸವದಿ ಕಿಡಿ ಕೊಟ್ಟಾಲಿ புரரு தின தினதி. ஜெகநாதர் சொல்றார் விக்கிரதாபத்த சாரத்திலே ஸ்ரவண மனகானந்த வீவுது பவ ஜனித துக்கಗಳ களைவது, எல்லா துக்கங்களையும் பரிகாரம் செய்யும். இங்க செய்யும் சுவாமி, நான் பரலோகத்திற்கு மோட்சம் கிடைக்கும், இன்னைக்கு வயிற்றுப்பாடு கிடப்பா கதி இவனுக்கு கேட்டு அதெல்லாம் சொன்னார். விவித போககள இகபரங்கள் இகத்திலும் சுகத்தை கொடுக்கக்கூடியது, பரத்திலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலே பகவானுடைய கதா ஸ்ரவணம் குருக்களுடைய மகிமையை கேட்கிறது அப்பேற்பட்ட பாக்கியம். அதனாலே ஸ்ரவண பக்தி அடையாளமாக ஸ்ராவண மாசத்திலே பிருந்தாவன பிரவேசம். கிருஷ்ணபக்ஷம், நம்ம எல்லோரையும் கிருஷ்ணன் பட்சமாக அழைச்சிட்டு போறவராம் ராகவேந்திர தீர்த்தர். ஏன்னா பகவானை நேரடியாக போக முடியாது, பகவான் பக்கத்திலே போகணும்னால் ராகவேந்திர தீர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு வேண்டும். குரு முகமாக போகணும். நம்ம எல்லாம் கிருஷ்ணபட்சமாக அழைச்சிட்டு போகிறவர். திருதியை துவைத்த மத மத்த மத வர்தனகாண்டு துவைத்த மதத்தினுடைய சாரத்தை நமக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அவதாரம் செய்தவர் ராகவேந்திர தீர்த்தர். அதனால தேர்ந்தெடுத்த தினம் பாருங்க, அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்யறதுக்கு முன்னாலே ஹயக்ரீவ ஜெயந்தி, பிருந்தாவன பிரவேசம் செய்தப்புறம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி, கோகுல அஷ்டமி, பகவானுடைய 2 அவதாரம் ஜனனம் ஜெயந்திக்கு பக்கத்துல அவருடைய பிருந்தாவன பிரவேசம். அதனாலே பாருங்க, ஹயக்ரீவ ஜெயந்தி தான் முடிஞ்சப்புறம் பிரவேசம் செய்யறார். ராகவேந்திர ஸ்தோத்திரத்திற்கு சாட்சி ஹயாஸ்யோத்திரகி ஹயக்ரீவனே சாட்சின்னு சொல்றார். இன்றைக்கும் உள்ளே ஜீவனோட இருந்து 72 தேவதா மூர்த்திகளை ஆராதனை செய்திருக்கார் ராகவேந்திர தீர்த்தர். அதனாலே சொல்றோம், ராகவேந்திரருடைய அபரோக்ஷ ஞானம் எப்பேற்பட்டது. 1-2 உதாரணங்களை சொல்றாங்க. அதனால் இருக்கக்கூடிய காலம் 1 மணி நேரம், இந்த 1/2 மணி நேரம் நம்ம சுக்கியானந்த தீர்த்தரையும் சொல்லணும். அதனாலே அவருடைய ஞானம் அப்பேற்பட்டது. அதனாலே ராகவேந்திர தீர்த்தத்தில் நாம் என்ன வேண்டும்னா
பூர்ணாயு பூர்ண சம்பத்தி ஸ்தோத்திரஸ்யாஸ்தே ஜபாத்மவேத்து. அவரிடத்துல வேண்டும் போது எல்லாம் பூர்ணமாக கொடுக்கக்கூடியவர். ஆயுள் பூர்ணாயுள், பூர்ண சம்பத்து. பூர்ண ஆயுள்னால் 100 வருஷம் இருந்து 20 வருஷம் போகாத இருக்கிறது ஆயுள் அல்ல. கடைசி க்ஷணம் வரைக்கும் அவருக்கு சேவை செய்யக்கூடிய ஆயுள், அது பூர்ண ஆயுள். பூர்ண சம்பத்து, நிறைய சம்பாதிப்போம், எங்கேயோ டாக்டருக்கும் அங்கேயும் போயிடும், அது பூர்ண சம்பத்து அல்ல. பிராமண போஜனத்திற்காகவும் ஞான காரியத்திற்காகவும் குரு சேவைக்காகவும் கொடுத்தால் அது பூர்ண சம்பத்து. உண்மையான சம்பத்துனால் ஆரோக்கியமே நல்ல சம்பத்து இன்னைக்கு கலியுகத்துல, அதை கொடுக்கக்கூடியவர் ராகவேந்திர தீர்த்தர். புத்திர சம்பத்து, இன்னைக்கு நம்மை விட்டு போகாத குழந்தைகள் வேணும். இன்னைக்குதான் குழந்தை பிறக்கிறது ஒரு சேலஞ்சுன்னா இன்னொரு பெரிய சம்சயம் எதுலன்னா, பிறந்த குழந்தை நம்மளோட இருக்கணுமே, நம்ம தர்ம மார்க்கத்தில் இருக்கணுமே, நம்முடைய சனாதன தர்மத்தை விட்டு போக கூடாது. அதனால ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நம்ம தர்மத்துல நல்ல சம்பத்து புத்திர சம்பத்து இருக்கணும்னா ராகவேந்திரனுடைய அனுகிரகம் வேணும். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர் ராகவேந்திர தீர்த்தர் சொல்லி அவரை ஞானம் அவர் சுஜ்ஞானேந்திர தீர்த்தருக்கு செய்த அனுகிரகம். சுஜ்ஞானேந்திர தீர்த்தர் ராகவேந்திரனுடைய மட பரம்பரையிலே வந்தவர். அவர் மந்திராலயத்திலே வாசம் செய்கிறார். அவர் யாருன்னு கேட்டால் இன்னைக்கு பார்த்தோம், வாதீந்திர தீர்த்தர் ராகவேந்திரனுடைய பூர்வாசிரம கொள்ளுப்பேரர்னு பார்த்தோம். அந்த வாதீந்திர தீர்த்தருடைய பூர்வாசிரம கொள்ளுப்பேரர் பாருங்க, கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா இவருக்கு ராகவேந்திர தீர்த்தர். அந்த வாதீந்திர தீர்த்தருடைய கொள்ளுப்பேரர் தான் பூர்வாசிரமத்தில் அவரே சுஜ்ஞானேந்திர தீர்த்தராக பட்டத்துக்கு வர்றார். பட்டத்துக்கு வந்த நேரத்தில் அவர் மந்திராலயத்திலேயே இருந்து சேவை செய்கிறவர். ராகவேந்திர இடத்துல முக்கியமான ஒரு பிரார்த்தனை வைக்கிறார், உங்கள் பக்கத்திலேயே நான் இருக்கணும், நம்ம அத்தனவே இருக்க குருவிலே அவருடைய பிரார்த்தனை. எப்போதும் உங்க பக்கத்திலே இருக்கணும். இப்போ பிருந்தாவனத்தின் ஆனப்புறமும் கூட உங்க பக்கத்திலே இருக்கணும் தான் ஸ்பெஷல் பிரார்த்தனை வைக்கிறார். பிருந்தாவனத்தின் ஆனப்புறமும் கூட உங்க பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் போது ராகவேந்திர தீர்த்தர் அப்படி ஆகட்டும், அவங்க அங்க கேரண்டி அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஆனா என்ன பண்ணாருன்னா, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் நஞ்சன்கூடு, அங்க போய் இருக்கும், அங்க போய் வாசம் செய்யுங்க. ராகவேந்திரர் என்ன சொல்றாரோ அப்படியே ஏற்றுக்கிறவர். குருவுடைய ஆஜ்ஞை, குரு என்ன சொல்றாரோ அப்படியே கேட்போம். உங்களுடைய ஆராதனை வைபவம் எப்படி நடக்கிறதோ அப்படி எனக்கும் நடக்கணும்னு கேட்டுட்டார். அவர் அப்படியே கேட்கிறார், நஞ்சன்கூடுல போய் வாசம் செய்யுங்க. நஞ்சன்கூடத்துல வந்து வாசம் செய்யறார். வாசம் செய்யும் போது அவருக்கு சொப்பன சூச்சனை ஆகிறது. சொப்பனத்தில் ராகவேந்திர தீர்த்தர் வந்து சொல்றார், இந்த நஞ்சன்கூடிலே நாளைக்கு நீங்கள் என்னை பிரதிஷ்டை செய்யணும். நஞ்சன்கூடிலே நாளைக்கு பிரதிஷ்டை செய்யணும்னா பிருந்தாவனம் தயாராகல பாருங்க. இன்னைக்கு பிரதிஷ்டைனா 1 வருஷம் ஆகணும். இன்னைக்கெல்லாம் ஒரு மடம் கட்டணும்னா அப்போ பிருந்தாவனம் தயாராகல, யாரையும் அழைக்கல, எதுவும் காரியக்கிரமங்கள் செய்யல. நாளைக்கு பிரதிஷ்டைனா எப்படி ஆகும்? சொப்பன சூச்சனை ஆகிடுது. ராகவேந்திரர் அதற்கும் வழிகாட்டுவார்கள் நம்பிக்கையோடு. அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு சலவை தொழிலாளி அவனுக்கு சொப்பனத்திலே வந்து சொல்றாரா ராகவேந்திரர், நீ தினப்படியாக துவைச்சிட்டு இருக்கீங்களப்பா, அந்த கல்லிலே நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன். இவனுக்கு என்னன்னே புரியல, அந்த கல்லை எங்க என்னன்னு தெரியல. துணியை துவைக்க போயிட்டு இருக்கா, அவன் அந்த கல்லை தரிசனம் கொடுப்பேன்னு சொப்பன சூச்சனை ஆகுது. அன்னைக்கு பார்த்து அவன் அன்னைக்கு துணியை துவைக்கணும்னு சொல்லி மூட்டையை எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு வந்த நேரத்தில் கல்லிலை போட்டு அடிக்கிறார். எந்த கல்லில இத்தனை நாள் துவைச்சானோ அந்த கல்லிலை அடிச்சு துவைக்கும் போது உள்ள இருந்து ஓங்கார சப்தம் கேட்கிறது. இப்பேற்பட்ட பாக்கியம். ராகவேந்திர தீர்த்தருடைய சிஷ்யர் யோகீந்திர தீர்த்தர் நேரடி சிஷ்யர். அவர் யாத்திரை மார்க்கமாக ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார். ஸ்ரீரங்கத்தில் வரும்போது ராகவேந்திர தீர்த்தருடைய சப்தம், ஓங்கார ஜபம் செய்யக்கூடிய சப்தம் கேட்டுட்டான். அங்க இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் அரச மரத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து கேட்கறது. அவர் அங்கேயே பிருந்தாவனஸ்தர் ஆகிறார். ஏன்னா ராகவேந்திரனுடைய மந்திர ஜப சப்தம் கேட்கறது அவருடைய சன்னிதானம் இருக்குன்னு ஆகிட்டார். அதுக்கப்புறமாக எத்தனையோ வருஷங்கள் கழித்து அந்த மரத்திலிருந்து எங்க சப்தங்கள் கேட்டதோ அங்கேயே தன்னுடைய மிருத்திகா பிருந்தாவனத்தை அமைச்சுக்கிறார் ராகவேந்திர தீர்த்தர். அவருடைய மகிமை அப்ரோக்ஷ ஞானங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒவ்வொரு மட்டமும் இன்னைக்கு எப்படி வருதுன்னா அது ராகவேந்திரனுடைய கணக்கு சங்கல்பம் இருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். இங்கே அந்த சங்கல்பம் அந்த தலைமை தொழில் அடிக்கடிக்க ஓங்கார சப்தம் கேட்கிறது. அந்த கல்லை என்னன்னு திருப்பி பார்த்தால் அங்கே சிலாரூபத்தில் ராகவேந்திரனுடைய தரிசனம். கரதொடு ஸ்ரீ துளசி நளினாட்சி மாலே ಚೆಳುವ ಮುಖದೊಳು ಒರೆವಗಂಧದಿಂದ ಪ್ರೀತಿಯಚ್ಚಿದ ನಾಮ ಮುದ್ರೆಯೊಳು ರಾಯ ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ ನೋಡಿ. ಕರದೊಳು ಶ್ರೀ ತುಳಸಿ ನಳಿನಾಕ್ಷಿ ಮಾಲೆ, கையிலே அந்த துளசி மாலை, தண்டம் கமண்டலம் அந்த ரூபத்தினோடு ஷிலாரூபத்திலே ராகவேந்திரர் இருந்திருக்கார்.
அதை எடுத்து கழுவி சுத்தப்படுத்தி தன்னோட தலைமையில வச்சுட்டு நடந்து வர்றார். அதே நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கு சொப்பனமா. என்ன சொப்பனம்னா, நாளைக்கு நான் தரிசனம் கொடுப்பேன், என்னை மடிமடியாக எடுத்துட்டு போய் இந்த ஊர் மைசூர் ராஜா கிருஷ்ணராஜ உடைய இடத்துல கொடுக்கணும். அவரும் பார்க்கிறாரு, இங்க யாரும் நான் தரிசனம் கொடுப்பேன். அங்க அவரே நதி தீரத்தில் அவரும் காத்துட்டு இருக்கார். நதி காத்துட்டு இருந்தா இந்த தலைமை தொழிலாளர் உறுதிப்படுத்தி எடுத்துட்டு வர ராகவேந்தருடைய சிலா ரூபம் ஆனந்தமாகிறது. அவருக்கு எப்பேற்பட்ட ஆனந்தம்! ராகவேந்தருடைய தரிசனமாக அந்த சிலாரூபத்தை எடுத்துக்கிறார், ஸ்நானம் செய்கிறார், அபிஷேக ஆராதனைகள் செய்கிறார், தலைமையில எடுத்துட்டு கோஷம் செய்துட்டு கோஷம் போட்டு ராகவேந்திரா ராகவேந்திரான்னு ஜோபிச்சு முன்னே போகிறார். அப்போ அதே நேரத்தில் மைசூர் கிருஷ்ணராஜ உடையருக்கு சொப்பனமானதான், நான் உன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்துட்டு இருக்கேன், மைசூர் பிராந்தியத்திலிருந்து எனக்கு வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து என்னை கொண்டு போய் நஞ்சன்கூடிலே போய் சேர்த்துடணும். மைசூர் ராஜா மேள தாள வாத்தியங்களுடன் எல்லா குதிரை யானை எல்லா வைபவங்கள் காத்துட்டு இருக்காராம். யார் வருவார் எங்க வருவார்னு பார்த்தா இங்க அந்த பிராமணர் பக்தியினோட ராகவேந்தருடைய சிலாரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். உள்ள பார்த்தா வைபவங்கள். இங்க காலை அதிகாலை வேலையாயிடுத்து. சுக்யானேந்திர தீர்த்தருக்கு இன்னைக்கு காலையில பிரதிஷ்டைனாரு. எதை பிரதிஷ்டை செய்ய போறோம், எப்படி பண்ண போறோம், எந்த காலத்துல பண்ண போறோம் ஒண்ணுமே தெரியலையே. குருகளே ராகவேந்திர இடத்துல வேண்டிட்டு இருக்கார். பார்த்தால் மேள தாள வைபவங்கள் சப்தங்கள் கேட்கிறது. இன்னும் கேட்கறது என்ன வைபவங்கள் கேட்கறதுன்னு பார்த்தா அங்கே மனத்தை சிஷ்யர் சொன்னாராம், ராஜா மைசூர் ராஜா வந்துட்டு இருக்கார், பெரிய ஊர்வலத்தோட வந்துட்டு இருக்கார். அப்படிங்கும் போது வெளியே வந்து பார்த்தால் ராகவேந்தருடைய சிலை வழியாக மரமனை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார் நகர்வளமாக. பார்த்த நேரத்திலே ராகவேந்தருடைய அபரோக்ஷ ஞானம் அவர் கேட்ட அந்த சூச்சனை எப்படி தெரிகிறது பாருங்க. அந்த இடத்திலேயே அந்த சிலா ரூபத்தை நஞ்சன்கூடிலேயே பிரதிஷ்டை செய்கிறார் சுக்யானேந்திர தீர்த்தர். இன்னைக்கும் நஞ்சன்கூடிலே போனால் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த சிலா ரூபத்தை பார்க்க முடியும். பிரதிஷ்டை செய்தார். ஆனால் ராகவேந்தருடைய வைத்த பிரார்த்தனை என்ன, உங்கள் பக்கத்திலேயே பிருந்தாவனம் ஆகணும்னு. ராகவேந்தரே பிரத்யட்சமாக வந்திருக்கார், நஞ்சன்கூடிலேயே வாசம் செய்கிறார். அந்த இடத்திலேயே அவர் பிருந்தாவனத்தராகிறார். அந்த ராகவேந்தருடைய சிலாரூபம் பக்கத்திலேயே வாசம். அவர் கேட்டது ஒண்ணுதான், உங்க பக்கத்துல வாசம் தான். ஆனால் ராகவேந்தர் சொன்னேன், ஒரு கல்ல ரெண்டு வாங்க, ஒண்ணு கேட்டால் பல பலன்களை கொடுக்கக்கூடியவர். எப்பேற்பட்ட பலன் கொடுத்திருக்கார் பாருங்க. உங்கள் பக்கத்திலேயே வாசம் செய்யணும்னு வேண்டுனவருக்கு அவர் பக்கத்திலேயே ஆராதனையும் அமைச்சு கொடுத்திருக்கார். அபரோக்ஷி ஸ்ரீசகா தபபேட்சித பாவஜகாபேட்சித பிரதாதாங்கிய ஒரு ராகவேந்திரான் அறிவித்து அவருடைய ஆராதனை ராகவேந்தருடைய உத்தர ஆராதனையும் சுக்யானேந்திர தீர்த்தருடைய பூர்வ ஆராதனையும் சேர்ந்து வருவது போல அமைச்சு ராகவேந்தருடைய உத்தராராதனை முடித்த மறுதினம் சுக்யானேந்திர தீர்த்தருடைய மத்திய ஆராதனை வருமாறியும் செய்து எங்கெல்லாம் ராகவேந்திர தீர்த்தருடைய ஆராதனை கொண்டாடிட்டு இருக்காளோ அங்கெல்லாம் நான்காவது நாள் சுக்யானேந்திர தீர்த்தருடைய ஆராதனையும் அதே வைபவத்தினோட அதே கொண்டாட்டத்துடன் அதே பக்தியுடன் செய்யக்கூடிய மார்க்கத்தையும் ராகவேந்திர தீர்த்தர் கருணையுடன் அனுகிரகம் செய்திருக்காங்கிறதுலேயே தெரிகிறது. ராகவேந்தருடைய அபரோக்ஷ ஞானம் எப்பேற்பட்டது, அவர் செய்த அனுகிரகம் எப்பேற்பட்டது. சுக்யானேந்திர தீர்த்தர் சாமானியர் அல்ல, அவர் விசேஷமாக கிரந்த ரச்சனை செய்திருக்கார். ராமர் மேலே விசேஷமான ஸ்தோத்திர கிரந்தங்கள், தாத்பரிய சந்திரிகாவிற்கு ஒரு விசேஷமான கிரந்தம். அது மாத்திரமல்ல அவருடைய ஞானம் தபஸ் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி மங்களம் செய்ய போறேன். அவர் ஜபதப அனுஷ்டானங்களை நிஷ்டர். அவர் ஜபத்துல உட்கார்ந்தால் எங்கேயும் பேச மாட்டாராம், யாரும் பேசக்கூடாது. பின்னாலேயும் கூட ஜபதப அனுஷ்டானத்துல உட்கார்ந்தால் பேசவே மாட்டாராம், நிஷ்டையோட ஜபம் செய்வார். அப்படி செய்யும் போது எங்கேயோ சப்தங்கள் கேட்டால் அது டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் யாருமே இல்லாத இடத்துல தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்குவார். கேட்டிருக்கோம் விஜயத்வஜ தீர்த்தர்னு, உடுப்பி மடத்தினுடைய பெஜாவர் மடத்திலே பரம்பரையில வந்து விஜயத்வஜ தீர்த்தருடைய சரித்திரம். அவர் பாகவதத்திற்கு டிப்பணி கொடுத்திருக்கார். அவர் ஜபம் செய்யும் போது அந்த மரத்தினுடைய விருட்சங்கள் ஆடுறதாம், கர்ம தீர்த்தம் சொல்லக்கூடிய இடம். இந்த விருட்சம் ஆடும் போது மேல உயர்த்தி தன்னுடைய பார்வையினாலே பார்க்கிறார். பார்த்தால் விருட்சங்களுடைய இலைகள் ஆடுறது நின்றுட்டான். எப்போ அப்போ அவர் ஜபம் செய்யும் போது மாத்திரமல்ல, இன்னைக்கு 800 வருஷங்கள் ஆனப்புறமும் கூட அந்த மரத்தில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் அசையாது, இலைத்தலைகள் ஆடாது. அவருக்கு எப்பேற்பட்ட தபசு விஜயத்வஜ தீர்த்தர். அதே போல இங்கே சுக்யானேந்திர தீர்த்தர் ஜபம் செய்துட்டு இருக்கார். அங்க ஒரு குருவி ஒரு குப்பின்னு சொல்லுவோமே, அந்த குருவி வந்து பக்கத்துல வந்து சத்தம் போட்டு இருக்கு. இவர் ஏதோ ஜபத்துல ஆழ்ந்த தியானத்திலேயே சிந்தனை கொண்டு போயிட்டு இருக்கார். ஒரு பக்கம் ஏதோ சப்தங்கள் கேட்கிறதே திரும்பினார், அவ்வளவுதான். அவர் என்னன்னே பார்க்கல, ஏதோ சப்தம் கேட்கிறதே திரும்பின மாத்திரத்திலேயே அந்த குருவி கீழே இறந்துருப்பார். இவர் இன்டென்ஷனலி பண்ணல,
நோக்கத்தினோட பண்ணல. ஆனா அந்த குருவி இறந்து விடுறதுல இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. நான் பார்த்த பார்வையினாலே ஜபத்திற்கு இடையூறுன்னு தானே பார்த்தேன், ஆனால் அதனுடைய வாழ்க்கை முடிந்து போயிடுது. பகவான் அந்த நேரம் ராமனிடத்துல பக்தியினுடைய பிரார்த்தனை செய்கிறார், சிஷ்யர்களை அழைக்கிறார், தீர்த்தத்தை ஜபம் செய்து கொடுத்து அந்த குருவி மேலே புரோக்ஷனை செய்யணும்னா பாருங்க, இறந்து போன அந்த குருவி மேலே புரோக்ஷனை செய்யணும்னா ஜீவ காருண்யம்னா நம்முடைய சனாதன தர்மம். நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய சம்பத்து சொத்துன்னா ஜீவ காருண்யம். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் கருணை. அது பகவானே சொல்றார், அத்வேஷ்டா சர்வபூதானா மைத்ரஹா கருணையை வச்சார். அப்பேற்பட்ட அந்த காருண்யம் விஞ்ஞானேந்திர தீர்த்தர் காட்டுறார். கையில தீர்த்தத்தை எடுத்து ஜபம் செய்து கொடுக்கிறார். சிஷ்யர்கள் மூலமாக புரோக்ஷனை செய்கிறார். புரோக்ஷனை செய்தால் அந்த நேரம் குருவி அவ்வளவு உற்சாகத்துடன், இறந்து போன குருவி உற்சாகத்தில் இருந்து பறந்துதான். விஞ்ஞானேந்திர தீர்த்தருடைய தபத்துக்கு ஒரு உதாரணமாக இது இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னொரு ஒரு சரித்திரம், அவருடைய சரித்திரம். ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்த காலம், அப்போ சுக்ஞானேந்திர தீர்த்தர் இருந்த அந்த மடத்திற்கு எல்லாம் ரைடு வருவாங்க. அந்த காலத்துல ஆடிட்டிங் ரைடு வர மாதிரி பிரிட்டிஷ்காரர்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும், வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு வைபவங்கள் உற்சாகம் விசேஷமாக பண்டிதர்களுக்கு தானம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது இவர்களிடம் வர்றது அவர் விருப்பப்படலை. ஆனால் பிரிட்டிஷ் ஆபீசர் டிசி வர்றாங்க. வரும்போது கூட எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வரும்போது சுக்ஞானேந்திர தீர்த்தரை பார்க்கணுங்கிறார். அவர் உள்ள ஜபத்துல இருக்காரு. ஜபத்துல இருக்காங்க போது நாங்க தூரத்துல இருந்தே பார்த்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ள வர. பார்த்தவர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இவர்களுக்கு கண்டிச்சு தெரியாது. பிரிட்டிஷ்காரர்கள் அந்த ஆபீசர் கூட வந்த எல்லாருக்கும் மடத்த சிஷ்யாலும் தெரியார், சுக்ஞானேந்திர தீர்த்தரும் தெரியார். அந்த ஆபீசர் டிசி அவருக்கு மாத்திரம் பார்த்தால் சுக்ஞானேந்திர தீர்த்தரே தெரியலையா கண்ணுல. பாருங்க, சுவாமிகள் ஜபத்துல இருக்கார். சுவாமிகள் ஜபத்துல இருக்காரு. இல்லை, சுவாமிகள் தெரியலையே, எங்க இருக்கார், எனக்கு தெரியலையேங்கிறார். ஆனா சிஷ்யர்கள் சொல்றார், கூட வந்து ஆபீசர் சொல்றாராம், ஜபத்துல இருக்காரு, எனக்கு கண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல எனக்கு தெரியலையே. சுக்ஞானேந்திர தீர்த்தருடைய தபசு பாருங்கோ. அவர் சங்கல்பம் இல்லைன்னால் அவருடைய தரிசனம் கிடைக்காதான். அவருடைய சங்கல்பம் அங்க பிரிட்டிஷ் ஆபீசருக்கு இல்ல, கிடைக்கல. ஆனால் ராகவேந்திரர் பாருங்க, கேட்டுறோம். தாமஸ் மன்றோவருடைய சரித்திரம். தாமஸ் மன்றோ இதே போல பிரிட்டிஷ் ஆபீசர் தான். மந்திராலயத்துக்கு வந்தார். மந்திராலய கிராமத்தை அரசருடைய சேர்த்திடணும்னு அவருக்கு ஆர்டர் வந்தது. அதை கேட்கணும், என்கொயரி பண்றதுக்கு வந்தார். அதுக்கு முன்னாலே கேட்டுட்டார், இந்த மாச்சால கிராமம் பூமி தானமாக கொடுக்கப்பட்டது, இன்றைக்கும் ஜீவனோட உள்ளே வாசம் செய்யறார், எல்லாம் தெரிஞ்சுட்டார். நேர மந்திராலயத்துக்கு வந்தார். வந்த நேரத்தில் தன்னுடைய காலனியையும் தொப்பியும் கலந்து வச்சார். தம்முடைய கலாச்சாரத்தை விட்டு நம்முடைய கலாச்சாரத்தை அனுசரித்தார். உள்ள வந்தவர் நேர அர்ச்சகர்கிட்ட ஆச்சார யார்கிட்டையும் பேசல, நேர பிருந்தாவனத்துக்கே போயிட்டார். பிருந்தாவனத்திற்கு போனார். ஏன்னா ராயெல்லாம் ஜீவனோட இருக்காரு. அந்த பக்தி பார்க்கணும். அந்த பக்தி இன்னைக்கு நமக்கு இருக்கானா சந்தேகம். ஏன்னா ராயர் பிருந்தாவனத்துக்கு முன்னே உட்காந்து எல்லாரையும் சாடி பேச வேண்டியது, இவரை திட்ட வேண்டியது, அவரை திட்ட வேண்டியது, அங்கேயே வெட்ட வேண்டியெல்லாம் பண்ண வேண்டியது. ஜீவனோட இருக்கார் ராகவேந்திர தீர்த்தர் இன்றைக்கும். அந்த பக்தி அந்த தாமஸ் மன்றோவிற்கு இருந்தது. நேரடியாக போகிறார். ராகவேந்திரத்திலே கேட்டுடலாமே, இது நீங்கள் இங்கே உங்கள் ஜீவனோட இருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உங்க சரித்திரத்தை கேட்டிருக்கேன், இங்கிருந்து ஜபங்களை செய்துட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கேன், இந்த பூமி உங்களுக்கு தாரமாக கொடுத்திருக்கேன்னு கேட்டிருக்கேன், என்கொயரி ஆட்டப்படும், ராகவேந்திரத்தை பண்ணிடுவோம். நேர போனாராம். இங்கிலீஷ்ல பேசுறார். இவர் பேசும்போது வார்த்தைகள் விட்டு விட்டு கேட்கிறது. இவர் ஒன்று கேட்கிறார், இடையில கொஞ்சம் நிசப்தம், திருப்பி பேசுறார், கொஞ்ச நேரம் நிசப்தம், திருப்பி வந்தார், நமஸ்காரம் செய்துட்டு வர்றார். அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரர்கள் எல்லாம் அவருக்கு மந்திராட்சி கொடுக்கறதுக்காக இவரோட கையை நீட்ட சொன்னார். இவர் கையை நீட்டினால் இவர் கையிலே மந்திராட்சதை இருந்துதான். பேர்பட்ட பாக்கியம். ராகவேந்திர தீர்த்தர் அவரிடத்துல ஆங்கிலத்தில் பேசியிருக்கார். எல்லா சப்தம், எல்லா பாஷைகளும் பேசுறது ஒரு கலையா. 64 கலைகள் அது ஒரு கலை. விஜயேந்திர தீர்த்தர் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எல்லா சமஸ்கிருத பாஷை, எல்லா பாஷையும் பேசியிருக்கார். 64 கலைகள் ஒரு கலை. அந்த கலை ராகவேந்திரருக்கும் வரும். ஏனால் எல்லா கலையும் வருபவர். சாலங்காரக காவிய நாடக கலா காராத பாதஞ்சலா திரையத்த ஸ்மிருதி ஜென்மினிய கவிதா சங்கீத பரங்கதகான்னு அப்பனாச்சாரியாருடைய மங்களாஷ்டகத்தை கொண்டாடுறார். ராகவேந்திரருடைய ஞானம் எப்பேற்பட்டது, அவருடைய வித்தியை எப்பேற்பட்டது, அவருடைய பாண்டித்யம் எப்பேற்பட்டது. எல்லாத்துலையும் பேசிக் தெரிஞ்சவர் இல்ல, பரங்கதகா, எக்ஸ்பர்ட் டு தி கோர். அவர் எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கார். அப்போ இங்கிலீஷ் பாஷையில பேசியிருக்கார். மந்திராட்சதை அவரே கொடுத்திருக்கார். அங்கே தாமஸ் மன்றோவுக்கு அன்னைக்கு ஆத்துக்கு எடுத்துட்டு போறார். தான் செய்யக்கூடிய போஜனத்தில் அதை சேர்த்தனார், அதையும் ஸ்வீகாரம் செய்யறார்.
அங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டரை அவரே எழுதுறார். இந்த மந்திராலய வாஞ்சால கிராமத்தை அரசாங்கம் எடுத்துக்க கூடாது. ரெக்கமெண்டட் பை ஆபீசர் சர் தாமஸ் பண்ட்ரோ. ஆபீசராக சைன் பண்றார். யாருக்கு அப்ரூவலுக்கு? கவர்னர் அப்ரூவலுக்கு அனுப்புறார். பாருங்க, ராகவேந்திரனுடைய அனுகிரகம் எப்பேற்பட்டதுன்னு. அதே நேரத்திலே அந்த பிரிட்டிஷ் கவர்னருடைய மனைவி பிரசவத்திற்கு இருக்கா லண்டன்ல. அந்த பிரசவத்திற்கு போகணும்னு அவனுக்கு கிளம்பி போயிட்டார். இப்போ கவர்னர் இடம் காலியாக இருக்கு. யாரை போடுறது? சின்சியர் ஆபீசர்னா தாமஸ் பண்ட்ரோ தான். அவரை கவர்னராக ப்ரமோஷன் செய்துவோம்னு கவர்னர் ஆக்குறார். அன்னைக்கு கவர்னராக ஏற்றுண்ட அன்றைய தினம், முதல் தினம் அன்னைக்கு ஆபீஸுக்கு வர்றார். ராகவேந்திரரையே வேண்டார். முதல் ஃபைல் திறக்கிறார். ஃபர்ஸ்ட் ஃபைல் எது இருக்குன்னார்? வாஞ்சாலய கிராமத்தை பிரிட்டிஷ் உடைமையாக்கிக்கூடிய அந்த ஃபைல். அதுல தாமஸ் பண்ட்ரோ அவர் ஆபீசராக இருந்து அங்க ரெக்கமெண்டட் பை தாமஸ் பண்ட்ரோ சைன் போட்டிருக்காரு. அதை எடுத்துக்க கூடாதுன்னு கீழே அவரே அப்ரூவ் பண்றார். அப்ரூவ்டு பை கவர்னர் சர் தாமஸ் பண்ட்ரோ. ரெக்கமெண்ட் பண்ணதும் அவரை ஆபீசராக இருந்து அவரே கவர்னராக அப்ரூவ் செய்திருக்காருன்னா ராகவேந்திரனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் அந்த பக்தி முக்கியம். அதனால அங்க ஏன் சொன்னேன், சுக்கியானேந்திர தீர்த்தர் தரிசனம் கொடுக்கணும்னு நினைக்கல, அங்க தரிசனம் ஆகல. ராகவேந்திர தீர்த்தர் தானே நேரடியாக பேசியிருக்கார். மந்திராட்சதை கொடுத்து அனுகிரகம் செய்திருக்கார். அவருக்கு அனுகிரகம் ஆகணும் சங்கல்பம் இருந்தது, ஆனது. ஆனா சுக்கியானேந்திர தீர்த்தருடைய தபஸ் அப்பேற்பட்டது. இன்றைக்கு இத்தனை பேர் எங்கேயும் ஆராதனைக்கு போயிருக்கலாம், எங்கேயும் வீட்டு வேலைகள் எடுத்திருக்கலாம், அடியேனும் ஐடியில இருக்க நாங்க ஆபீஸ்ல லேப்டாப் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சுக்கியானேந்திர தீர்த்தருடைய சங்கல்பம் இன்னைக்கு விருப்பாட்சிபுரம் சன்னிதானத்தில் நாம் இருந்து அவருடைய சரித்திரத்தை கேட்டு அவருடைய ஆராதனை பிரசாதத்தை ஸ்வீகாரம் செய்யணுங்கிறது நாம் செய்த புண்ணியம் அல்ல, பெரியவாள் செய்த புண்ணியம். சீனா செய்த புண்ணியம் செய்ய சதுரதரா சாரதா சாருச்சித்தான்னு அது எனக்கும் இந்த பாகியம் என்னைக்குன்னா தாராபுரம் காடு ஹனுமந்தராய சுவாமி என்னுடைய பூர்வீகம். இந்த காடு ஹனுமந்தராய சுவாமியினுடைய பாக்கியம், பெரியவாள் தாத்தாள் செய்த புண்ணியம், அவர் குருவாக இருந்த அனுகிரகம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், இங்க தாசரும் சாரதா செய்த ஆசீர்வாத ஊக்கம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட சுக்கியானேந்திர தீர்த்தருடைய ஆராதனை பருவ காலத்திலே நாம் அவருடைய மகிமைகள் இந்த வார்த்தைகளை, அவருடைய குருவான ராகவேந்திர தீர்த்தருடைய அபரோக்ஷ ஞானமும், அவர் சுக்கியானேந்திரருக்கு செய்த அனுகிரகத்தையும் இந்த ஒரு மணி நேர காலகட்டத்திலே சங்கிப்தமாக பார்த்திருக்கோம். இந்த ஒரு கதா சிரவணத்திலே, இந்த ஒரு வைபவத்திலே, இந்த ஒரு வார வைபவத்திலே கலந்துருந்த எல்லா சேவை செய்த எல்லா பக்த ஜனங்களுக்கும் சுக்கியானேந்திர தீர்த்த குருவாந்திரகத, ராகவேந்திர தீர்த்த குருவாந்திரகத, வார தீரவண முக்கிய புராணாந்திரகத, அவருடைய உபாசனா மூர்த்தி சீதாபதி ராமச்சந்திரமூர்த்தி கஷேத்திரமூர்த்தி வீரவிடல சுவாமி எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம் மாத்து குழந்தைகளுக்கெல்லாம் நிர்வாகமாகி நம் தர்ம மார்க்கத்தில் இருக்கும்படி அனுகிரகம் செய்யட்டும். சந்தானம் வேண்டுபவர்களெல்லாம் சந்தான பாக்கியத்தை அருளட்டும். சம்பத்து வேண்டும், எந்த சம்பத்து? நிந்தத்தி பருவ சம்பத்திய கொடு நல்ல சேவைக்கு செய்யக்கூடிய சம்பத்தாக அருளட்டும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மேலும் மேலும் இதே போல சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அருளட்டும். அடியேனுக்கும் இதே போல இந்த மனத்திற்கு வந்து பிரவச்சனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ராகவேந்திரன் அருளட்டும் சொல்லி என்னுடைய இந்த வார்த்தைகளை சுக்கியானேந்திர தீர்த்த குருவாந்திரகத, ராகவேந்திர தீர்த்த குருவாந்திரகத, வார தீரவண முக்கிய புராணாந்திரகத, சீதாபதி ராமச்சந்திரமூர்த்தி அபின்ன வீரவிடல சுவாமி பாதாரவிந்தங்களிலே சமர்ப்பணம் செய்து இந்த ஒரு தினம் இதுவே சுப தினம், இந்த ஒரு வாரம் சுபவாரம், இந்த ஒரு நட்சத்திரம் சுப நட்சத்திரம்னு சொல்லி புரந்தரதாசர் கொண்டாடியது போல நாமும் மங்களம் செய்கிறோம். இந்தின தினமே சுப தினமூ, இந்தின வார சுபவார, ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ, ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ, ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ, ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ, ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಕೊಂಡಾಡುವ ದಿನವೂ, ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಕೊಂಡಾಡುವ ದಿನವೂ, ಕೊಂಡಾಡುವ ದಿನವೂ ಕೊಂಡಾಡುವ ದಿನವೇ ಶುಭ ದಿನವೂ. ತುಂಗಾತೀರವಾಸಾಯ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿನೇ, ತುಂಗಾತೀರವಾಸಾಯ ಬೃಂದಾವನ ವಿಹಾರಿನೇ, ಮಂತ್ರಾಲಯ ನಿವಾಸಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಮಂಗಳಂ, ಮಂತ್ರಾಲಯ ನಿವಾಸಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಮಂಗಳಂ, ಮಂತ್ರಾಲಯ ನಿವಾಸಾಯ
राघवेन्द्राय मङ्गलम् राघवेन्द्राय मङ्गलम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा धनश्रुते स्वभावं करोति यद्य सकलं परस्मै नारायणाय इति समर्पयामि। अक्षरो योजरः सर्वदेवामृतः ऋषिकं यस्य विश्वं जातिकं प्रणयामो वासुदेवं देवता मण्डलं खण्डमण्डलं श्रीकृष्णार्पणम्।